தமிழ்நாடு முழுவதுமாகவே கடுமையான எச்சரிக்கை பொறுத்தவரைக்கும் காத்திருக்கிறது. அது என்ன எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது முழு தகவலையும் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மிகவும் துல்லியமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பொதுவாக பிப்ரவரி மாதங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அளவிற்கு நமக்கு வெயில் எப்பொழுதுமே பதிவாகாது. மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தான் படிப்படியாக வெப்பமானது அதிகரிக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் முதலே, அதாவது பிப்ரவரி 10, 15 தேதி நமக்கு தாண்டிய பிறகு நமக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகியிருக்கு. இதுவே நமக்கு முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா பொதுவாக நமக்கு பிப்ரவரி மாதத்தில் 33 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்போது அடுத்து வரக்கூடிய நாட்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 38, 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்ச் மாதத்தில் இன்னும் சற்று கொடுமையாகவே இருக்கும். ஆகவே ஒவ்வொரு வருஷம், ஏன்னா கடந்த வருஷத்தில் மார்ச் மாதத்திலிருந்து தான் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர ஆரம்பிச்சது. ஆனால் இந்த வருஷத்தில் பிப்ரவரி 20லிருந்தே அந்த பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நமக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதங்களில், அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மே மாதத்தில் 44 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உறுதியாக பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 41 வந்தாலே அது மிகப்பெரிய விஷயமாக அது பார்க்கப்படும். 41 வந்தாலே அது மிகப்பெரிய ஒரு வெப்பநிலை பதிவானது போல இருக்கும். ஆனால் இப்பொழுது நமக்கு சாதாரணமாக 44 டிகிரி செல்சியஸ் மற்றும் 45 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டிலே இந்த மே மாதங்களில் பதிவாக போகுது. இதற்கிடையில் ஒரு வெப்பசலன மழை உறுதியாக இருக்குங்க. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மார்ச் மாதங்கள் அல்லது மார்ச் மாதம் முடியும் தருவாயில் உறுதியாக உருவாகும். அப்போ உருவாகும் போது தமிழக கடற்கரை ஒட்டி நமக்கு மற்ற மாநிலங்கள் ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தை நோக்கி நகரும் பொழுது கடலோர மாவட்டங்களுக்கு மழை பெறும். அதே போல எப்பொழுது அந்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படிங்கிற தேதிகள் இனி வரும் நாட்களில் பார்ப்போம். தற்போதைய நிலவரப்படி பிப்ரவரி மாதங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் பனிப்பொழிவும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். மார்ச் மாதத்தில் அதிகாலை நேர பனிப்பொழிவு இல்லாமல் பகல் நேர வெப்பநிலை மேலும் தீவிரமடைந்து அசௌகரியங்கள் ஏற்படும். அதே நேரங்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த பகுதிகளில் கூடுதலான மழை பொழிவு உறுதியாக இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலங்கள், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற வட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு தென்மேற்கு பருவமழையானது இந்த வருஷம் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கொடுக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த வரக்கூடிய வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிகமாக இருப்பதால் நிறைய அசௌகரியங்கள் ஏற்படும். ஆகவே இந்த எச்சரிக்கை இப்போவே நம்ம கொடுக்குறோம். அதாவது பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை பொதுவாக நம்ம மே மாதத்தில் தான் கொடுப்போம். பிப்ரவரியிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போ நமக்கு வந்திருக்கு. பகல் நேரங்கள் 12 மணி முதல் 3 மணி வரை தயவு செய்து பெரும்பாலும் வெளியே செல்கிறத இனி வரும் நாட்களில் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டால் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.